மாவட்ட திமுக சார்பில் நடந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற ஊரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் க. தேவராஜ் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் உறுதிமொழி ஏற்றனர். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வில்வநாதன், ஏ. நல்லதம்பி அவர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் திருப்பத்தூர் மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட திமுக செயலாளர் க. தேவராஜ் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை தாங்கினார். மாவட்ட அவைத்தலைவர் ஆனந்தன், துணை செயலாளர்கள் மோகன், சம்பத்குமார், மாவட்ட பொருளாளர் ஜோதிராஜன், நகராட்சி தலைவர் ஏஜஸ் அகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆம்பூர் நகர செயலாளர்கள் ஆறுமுகம், ஷபீர் அகமது ஆகியோர் வரவேற்றனர். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கலந்து கொண்டு பேசினார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வில்வநாதன், ஏ. நல்லதம்பி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சூரியகுமார், நகர செயலாளர்கள் ஏ. ஆர். ராஜேந்திரன், சாரதிகுமார், அன்பழகன், மாதனூர் ஒன்றிய குழு தலைவர் அகரம் சேரி பாசா சுரேஷ்குமார், திருப்பத்தூர் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் பிரபாகரன், மாதனூர் மேற்கொன்றிய இளைஞணி அமைப்பாளர் ஏ. வி. அசோக்குமார், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட அணி அமைப்பாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் வி. வடிவேல் அவர்கள் நன்றி கூறினார். ஆம்பூர் தவசி நியூஸ் ஒளிப்பதிவாளர் திருமலையுடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். அவர்களுக்கு உரிமை தொகை கொடுப்பது, இன்னைக்கு திட்டங்களை சொல்லிக்கொண்டே பல மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். பறிக்கும் வகையில் எஸ்ஆருக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். நலன்களையும் பாதுகாக்கும் தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். மக்களை காப்பதற்காக ஒரு யுத்தம் நடத்தி அது ஆம்பூர் போர் என்று வரலாற்றில் நிலைநிறுத்திய வீரர்கள் வாழ்ந்த இந்த மண்ணை காப்பதற்காக தலைவர் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த வாரீர் ஒவ்வொன்றாக போய் சொல்லிக் கொண்டே வந்தார். எந்த அளவிற்கு கேவலம் என்று சொன்னால், ஒரு நாட்டிற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பிரதமரை பற்றி ஒரு புத்தகம் வருகிறது, மோடிஸ் லை, மோடி சொன்ன பொய்கள் என்று ஒரு புத்தகம் போடக்கூடிய அளவிற்கு நீங்கள் அமித்ஷாவை ஒரு தலைவனாக சந்தித்தால் இடையிலே எதற்கு புரோக்கர்? அப்படியானால் நீங்கள் அதிமுகவை அடமானம் வைக்கிறீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? இதனால் தான் சொல்லுகிறேன் என் தோழர்களே, நம் தலைவனுக்கு தளபதிக்கு இருக்கிற பெரும் துயரமே நாணங்கெட்டவனையும் ஆணங்கெட்டவனையும் எதிரியாக வைத்துக் கொண்டு போராடுகிற துயரம் இருக்கிறது. நமது ஐயா பெரியார் சொன்னார், மானம் உள்ள 1000 பேர் கூட போராடி விடலாம், மானங்கெட்ட ஒருத்தன் கூட நம்மால் போற முடியவில்லை.